நாய்கள் தொந்தரவு அதிகரித்து வரும் நிலையில் நாய்கள் கடித்தால் உடனடியாக என்னென்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து ஆய்வாளர்கள் அளித்திடும் விளக்கங்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தெருநாய்களால் நாள்தோறும் பொதுமக்கள் கடிபடுவது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. உலக அளவில் ஆண்டுக்கு 77% பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்படுவதாகவும் அதில் இந்தியாவில் 33% பேர் நாய்க்கடிக்கு உள்ளாகுவதாகவும் அண்மையில் எடுக்கப்பட்ட ஆய்வில் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக இந்தியாவில் நாய்க்கடியால் பாதிக்கப்படும் 33% மக்களில் 90% பேர் 15 வயதிற்குள் உள்ள பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய சிறுவர்கள் மற்றும் சிறுமிகள் எனவும் ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது குறித்து பாஸ்டியர் வெறிநாய்க்கடி மருத்துவ ஆய்வக விஞ்ஞானி ஜெகநாதன் சத்தியம் தொலைக்காட்சிக்கு அளித்த சிறப்பு பேட்டியை தற்போது பார்க்கலாம். ஒரு அவேர்னஸ் நிறைய இருந்தா மட்டும்தான் ராபிஸை இந்த தமிழ்நாட்டு விட்டு நம்ம வெளிக்கலாம், நம்ம இந்தியா விட்டு வெளிக்கலாம், நம்ம உலகத்தை விட்டு வெளிக்கலாம். ஸோ ஏன்னா லூயிஸ் பாஸ்டர் 1895 கண்டுபிடிச்ச ராபிஸ் உண்டான மருந்து ராபிஸ் அதே மருந்து தான் பண்ணிட்டு இருக்கோம், வேற மெத்தடாலஜி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ராபிஸ் வைரஸ் நிறைய பெருகிட்டே இருக்கு. இந்தியாவில ஒவ்வொரு வருஷம் 77,000 பீப்புள் நாய்க்கடியால் அவதிப்படுறாங்க. உலகத்துல அதுல 33,000 பேர் இந்தியால இருந்து வராங்க. இன்னும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த 15 வயசு குழந்தைங்க தான் நாய்க்கடியால் அவதிப்படுறாங்க. ஏன் காரணம் அப்படின்னா இந்த சின்ன வயசு குழந்தைங்க நாய் கடிச்சல வீட்டுல சொல்ல மாட்டாங்க, அம்மா திட்டுவாங்க, அப்பா திட்டுவாங்கன்னு போயிடுவாங்க. அப்புறம் நாய் கடிச்சுன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா கடிச்ச இடத்த நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணுங்க, அதுக்கு முன்னாடி தண்ணி போட்டு கிளீன் பண்ணுங்க, டெட்டால் போட்டு கிளீன் பண்ணுங்க. இந்த கிளீன் பண்ணா வைரஸ் அறவே போயிடும். இந்தியாவில் 33% பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்படுவதாகவும் அதில் 15 வயதிற்கு குறைவான சிறுவர்கள் பெருமளவு பாதிக்கப்படுவதாகவும் ஆய்வில் தகவல் வெளியாகியுள்ளது. 14 ஆண்டு காலமாக ரேபிஸ் நோய் இல்லாத மாவட்டமாக நீலகிரி மாவட்டம் உள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார் பிரபாகரன். பாஸ்டர் இன்ஸ்டியூட் நம்மளுக்கு ராபிஸ் இல்லாத டிஸ்ட்ரிக்டா இருக்கு. நம்ம டிஸ்ட்ரிக்ட் பாத்தீங்கன்னா பெஸ்டா இருக்கு. நம்ம இமீடியட்டா என்னது ஆச்சுனாக்கா நம்ம பாஸ்டர் இன்ஸ்டியூட் போயிடும். ரொம்ப நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுல அங்க பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இமீடியட்டா இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துட்டு போயிட்டோம்னாக்கா அவங்க நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால நம்ம ஊட்டி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ராபிஸ் இல்லாத டிஸ்ட்ரிக்டா இருக்கு. இருந்தாலும் என்னன்னு சொல்றேன்னாக்கா இந்த நாயை கம்பல்சரி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணனாக்கா நல்லா இருக்கும். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக நீலகிரி மாவட்ட செய்தியாளர் ஸ்காட்டுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.